வெல்கம் டு லித்தினேகா ஆர்ட் சேனல். இன்னைக்கு பார்வை அற்ற தாய் அப்படின்ற கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு காலத்தில் இமயமலையின் அடிவாரத்துல கம்பீரமான ஆயிரக்கணக்கான யானைகளோட மந்தை ஒன்று வாழ்ந்துட்டு வந்ததுங்க. அவர்களின் தலைவர் ஒரு அற்புதமான மற்றும் அரிய வகை வெள்ளை யானையால் ஆட்சி செய்யப்பட்டு வந்தது. அந்த வெள்ளை யானை மிகவும் கனிவான ஒரு ஜீவன். அதன் அம்மாவோ ஒரு பார்வை இல்லாதவராக இருப்பதால வெள்ளை யானை ரொம்பவும் வருத்தப்பட்டது. தான் ரொம்பவும் நேசிக்கிற அம்மாவால தன்னை பார்க்க கூட முடியவில்லையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டது. ஒவ்வொரு நாளும் இந்த வெள்ளை யானை உணவு தேடி ரொம்ப தூரம் காட்டுப்பகுதிக்கு போய் தனது தாய்க்கு சிறந்த காட்டுப்பழங்களை தேடி கொண்டு வந்து தன்னோட தூதர்கள் மூலம் அந்த உணவை கொடுத்து அனுப்பி வைக்கும். ஆனா இந்த தூதர்களோ வெள்ளை யானை கொடுத்து அனுப்பிய பழங்கள் உணவுகள்னு எல்லாவற்றையும் அவர்களே சாப்பிட்டு எப்பவும் விட்டுடுவாங்க. ஒவ்வொரு ராத்திரியும் வெள்ளை யானை வீடு திரும்பும் போது அவரது பார்வையற்ற தாய் நாள் முழுவதும் பட்டினி இருப்பதை கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டது. இதனால தான் கூட இருந்த யானை கூட்டத்தை மொத்தமா வெறுத்துட்டு ஒரு நாள் வெள்ளை யானை தனது அம்மாவை கூட்டிட்டு நள்ளிரவுல அனைத்து யானைகளையும் அங்கேயே விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் கேண்டோரா மலையின் அழகிய இளஞ்சிவப்பு தாமரைகளால மூடப்பட்ட ஒரு அழகான ஏரியின் பக்கத்துல உள்ள ஒரு குகையில வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் வெள்ளை யானை அதனோட உணவை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு உரத்த அழுகு குரலை கேட்டுச்சு. ஒரு இடத்துல பனாரஸை சேர்ந்த ஃபாரஸ்டர் ஒருத்தர் காட்டுல தனது பாதையை மறந்து விட்டதால பயத்துல அவர் அழுதுட்டு இருந்தார். அவரால அவருடைய வழியை கண்டுபிடிக்க முடியல. அந்த டைம்னு பார்த்து தன்னை நோக்கி வரும் ஒரு பெரிய வெள்ளை யானையை பார்த்து மேலும் பயந்து போய் இன்னும் கொஞ்சம் வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டார். வெள்ளை யானை அவரை பின்தொடர்ந்து போய், நண்பரே, என்னை கண்டு நீங்க பயப்பட வேணாம். நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் உங்க பின்னாடி வந்தேன். எதற்காக நீங்க அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த ஃபாரஸ்டரிடம் வெள்ளை யானை கேட்டது. அதுக்கு அந்த ஃபாரஸ்டரோ, நான் 7 நாட்களா இந்த காட்டுல என்னோட வழிய தேடி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். ஆனாலும் என்னோட வழிய கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அழுதுகிட்டே யானையிடம் சொன்னார். அத கேட்ட யானை இந்த காடுகளோட ஒவ்வொரு அங்குலத்தையும் தெரிந்ததால
அவரை கண்டிப்பா பாதுகாப்பா கூட்டிட்டு போக முடியும்னு நினைச்சு, கவலைப்படாதீங்க, நான் உங்களை சரியான பாதையில அழைச்சிட்டு போறேன். அப்படின்னு வெள்ளை யானை ஃபாரஸ்டரிடம் சொல்லுச்சு. பிறகு அந்த ஃபாரஸ்டரை தனது முதுகுல சுமந்துட்டு காட்டின் விளிம்பிற்கு கொண்டு போய் அவரது பாதையை அடைய உதவி செய்தது வெள்ளை யானை. பிறகு ஃபாரஸ்டரும் தனது வழியில மகிழ்ச்சியா பனாரஸுக்கு போனார். ஃபாரஸ்டர் நகரத்தை அடைஞ்சதும் மன்னர் பிரம்பாதித்தாவின் தனிப்பட்ட யானை இப்போது இறந்துட்டதாகவும் ராஜா ஒரு புதிய யானையை தேடுவதாகவும் கேள்விப்பட்டார். மேலும் ராஜாவுக்கு பொருத்தமான யானையை பார்த்தாலோ அல்லது கேள்விப்பட்டாலோ மன்னரிடம் தகவலை சொல்ல முன்வர வேண்டும் அப்படின்னு பெனாரஸின் அறிவிப்பாளர் அந்த நகரத்தை சுற்றி வந்துட்டு இருந்தார். இத கேள்விப்பட்ட ஃபாரஸ்டர் ரொம்ப உற்சாகத்தோட ராஜாவிடம் போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லி, மேலும் யானையை பிடிக்க வழியை குறித்து விட்டதாகவும், அதற்கு யானை பயிற்சியாளர்களின் உதவி தேவைப்படும் அப்படின்னு ராஜாவிடம் ஃபாரஸ்டர் கேட்டார். மன்னர் இந்த தகவலை கேட்டு சந்தோஷப்பட்டு உடனே ஃபாரஸ்டருடன் பல வீரர்களையும் மற்றும் யானை பயிற்சியாளர்களையும் உடனே வெள்ளை யானையை நகரத்துக்கு கொண்டு வர காட்டுக்கு அனுப்பி வைத்தார். அந்த குழுவில் இருந்த எல்லாரும் பல நாட்கள் பயணம் செய்து பிறகு வெள்ளை யானை இருக்கும் ஏரியை அடைந்தாங்க. வெள்ளை யானையை பார்த்த பிறகு அவர்கள் மெதுவா ஏரியின் விளிம்பிற்கு போய் புதருக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டாங்க. தன்னோட தாயின் உணவுக்காக தாமரை தளிர்களை சேகரித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அந்த இடத்தில் மனிதர்கள் இருப்பதை வெள்ளை யானை உணர்ந்தது. உடனே உணவு எடுக்கிறத நிறுத்திட்டு வெள்ளை யானை மேல நிமிர்ந்து பார்த்த போது அது அந்த நன்றி கெட்ட ஃபாரஸ்டரை கண்டது. ஃபாரஸ்டர் தான் இருக்கும் இடத்தை சொல்லிருக்காரு அப்படின்னு நினைச்சது. நான் தப்பிக்க முயற்சி செய்தா போராட்டத்துல பல மனிதர்கள் கொல்லப்படுவார்கள். தான் யாரையும் காயப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கனிவா அவர்களுடன் பனாரஸுக்கு சென்றது வெள்ளை யானை. அன்னைக்கு ராத்திரி வெள்ளையான வீடு திரும்பாததால அவருடைய அம்மா ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. வெள்ளை யானையை பனாரஸுக்கு மன்னர் தான் அழைச்சிட்டு போயிருக்கிறார் அப்படின்னு அவரோட அம்மா கேள்விப்பட்டாங்க. ராஜா தன்னோட மகனை போருக்கு தயார் செய்ய சவாரிக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறார். எனது மகனை போரின் போது நிச்சயமாக கொன்றிடுவாங்க. இனி தனக்கு உணவு கொடுக்கவோ தன்னை ஆதரிக்கவோ யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அம்மா அழுதுட்டே இருந்தது. வெள்ளை யானையை அழகான நகரமான பனாரஸுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்க ஒரு பெரிய வரவேற்பையும் கொடுத்தாங்க. மொத்த நகரமும் அலங்கரிக்கப்பட்டது மற்றும் வெள்ளை யானையை மனம் கொண்ட பூக்களின் மாலைகளால் மூடப்பட்டிருந்தது. பயிற்சியாளர்கள் தங்கள் புதிய மாநில யானைக்கு ஒரு பெரிய விருந்தை கொடுத்தனர். ஆனா வெள்ளை யானையோ எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளாமலும் எந்த உபசரிப்பையும் ஏற்றுக்கொள்ளாமலும் நம்பிக்கையை இழந்து ஓரிடத்துல உட்கார்ந்துக்குச்சு.
யானை எந்த உணவும் தண்ணீரும் எடுத்துக்காம இருந்தா நிலைமை மோசமாகி யானை இறந்து போயிடும். அப்படின்னு யானை பயிற்சியாளர்கள் ராஜா கிட்ட நிலைமையை எடுத்து சொன்னாங்க. இதனால ராஜாவும் யானை பயிற்சியாளர்களும் ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. ராஜா வெள்ளை யானையின் மீது ரொம்ப அக்கறை கொண்டதால அவருடைய மேஜையில இருந்த உயரக உணவை யானைக்கு கொடுத்தார். ஆனா யானையோ உணவை வாங்க மறுத்துடுச்சு. மேலும் யானை பெருமிதம் கொள்ள வேண்டும் என்று, நீ எங்களுடைய மாநில யானையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாய். மேலும் இந்த ராஜாவுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை நீ பெறுவாய் அப்படின்னு ராஜா யானை கிட்ட சொன்னார். யானையோ எல்லாத்தையும் மறுத்துவிட்டது. இதனால ராஜா ரொம்பவும் கவலைப்பட்டார். ராஜாவிடம் யானை, தன்னோட தாயை பார்க்கிற வர எந்த விஷயத்தையும் செய்யவும் மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதற்கு ராஜா, உன்னோட தாய் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டார். அதுக்கு வெள்ளை யானையும், எங்களது இருப்பிடம் காண்டோரா மலையில் இருக்கிறது. என்னோட தாய்க்கு கண் பார்வை இல்லாததால் அவர்கள் மிகவும் பசியுடனும் கவலையுடனும் இருப்பார். மேலும் அவருக்கு உணவு கொடுக்க யாரும் இல்லை என்பதால பட்டினியால் அவர் இறந்தே போய்விடுவார் அப்படின்னு ராஜாவிடம் சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டது வெள்ளை யானை. இரக்கமுள்ள ராஜாவோ யானையின் கதையை கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டார். மேலும் வெள்ளை யானையின் தாயை கூடவே இருந்து அன்போடும் அக்கறையோடும் கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். ராஜாவின் கனிவான உள்ளத்தால யானையும் விடுவிக்கப்பட்டது. இதனால மகிழ்ச்சி அடைஞ்ச வெள்ளை யானை தன்னால் முடிந்தவரை வேகமாக காட்டிற்கு ஓடியது. தனது பார்வையில்லாத தாயார் இன்னும் உயிருடன் இருப்பதை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டது. பிறகு வெள்ளை யானை தனது தும்பிக்கையால தண்ணீரை நிரப்பி தனது தாய் மீது ஊற்றியது. அந்த பார்வையற்ற தாயோ வேற யாரோ தண்ணி தாக்க வருவதா நினைச்சு தன் மகனை நினைச்சு கத்தியது. வெள்ளை யானை மெதுவா தன்னோட தாயின் முதுகுல அன்பா அடிச்சது. அதனுடைய தாயோ தன்னோட மகனுடைய தொடுதல அடையாளம் கண்டு கொண்டு ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சது. வெள்ளை யானை தனது தாயை அரவணைத்துக் கொண்டு பனாரஸில் நடந்ததையும் மற்றும் இரக்கமுள்ள மன்னர் உனது தாயை எப்பொழுதும் நேசித்துக் கொண்டு கனிவாக கவனித்துக் கொள்ளுமாறு தன்னை விடுவித்ததாக சொன்னது. இதனை கேட்ட வெள்ளை யானையின் தாய் மகிழ்ச்சி அடைஞ்சி கனிவான ராஜா அவரது இறுதி நாட்கள் வரையிலையும் அமைதியும் செழிப்பும் மற்றும் மகிழ்ச்சியுடன் வாழுமாறு ஆசீர்வதித்தது. மேலும் தனது மகனை தன்னிடம் திருப்பி அனுப்பியதற்காக மன்னருக்கு நன்றியையும் செலுத்தியது. வெள்ளை யானை தனது தாய் இறக்கும் நாள் வரை நன்றாக கவனித்துக் கொண்டது. இத்தகைய அக்கறையுள்ள மற்றும் உன்னதமான ஆத்மாவின் நினைவாக ராஜா வருடாந்திர யானை திருவிழாவை அங்கு நடத்தினார். இக்கதையின் மூலம் எப்பொழுதும் அன்பானவர்களுக்கு
பாசத்தையும் கவனிப்பையும் கொடுக்க வேண்டும். மேலும் எப்பொழுதும் மற்றவர்களின் உணர்வுகளையும் மதிக்க வேண்டும் என்பதை நாம் உணரலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். We will meet in the next story. Bye.